கர்ம வினைகளை போக்கும் மூங்கிலணை காமாட்சி அம்மன். தேனி மாவட்டத்தில் தேவனாம்பட்டியில் மஞ்சளாற்றின் கரையில் அமைந்துள்ளது மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோவில். இந்த ஆலயத்தின் மூலவர் சிலையோ படமோ கோபுரமோ இல்லை. மூடப்பட்ட கதவையே காமாட்சி அம்மனாக பூஜை செய்து வழிபடுகின்றனர். இதனால் இக்கோவிலை கதவு கோவில் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆண்டுக்கு ஒருமுறை கர்ப்பக்கிரக கூரையை புதுப்பிக்கும் பொழுது கூட தொழிலாளர்கள் கண்ணை கட்டிக்கொண்டே வேகின்றனர். காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு அடுத்தபடியாக புகழ் பெற்றதாக இந்த தலம் விளங்குகிறது. குலதெய்வம் எதுவென்றும் தெரியாதவர்கள் இந்த அம்மனை குலதெய்வமாக வழிபடலாம். தல வரலாறு: தெய்வங்களை வழிபடுவதற்காக பாண்டிய மன்னனால் தானமாக அளிக்கப்பட்டதால் இப்பகுதி தெய்வ தானபதி என்று அழைக்கப்பட்டது. பின்பு மருவி தேவதானம் என்றாகியது. தற்பொழுது தேவனாம்பட்டி என்று ஆகிவிட்டது. இந்த தெய்வதானபதி ராஜகம்பள நாயக்கர் சமூகத்தை சேர்ந்த பூசாரி நாயக்கர் என்பவரின் ஆட்சிக்குட்பட்டு இருந்தது. இந்த ஜமீனை சேர்ந்த மாடுகளை ஒருவன் மேய்த்து கொண்டு செல்வது வழக்கம். அவன் மேய்த்து கொண்டு செல்லும் மாடுகள் ஒரு குட்டி போடாத பசு தினமும் அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்து சென்று மாலையில்தான் திரும்பி வரும். ஒரு நாள் அந்த பசு எங்கே செல்கிறது என்பதை அறிய அவன் அந்த பசுவை பின்தொடர்ந்தான். மூங்கில் புதர் ஒன்றில் யவ்வன வடிவமான தேவ அம்சம் பொருந்திய பெண் அப்பசுவின் பால் அருந்துவதை கண்டான். அவன் கண்டதும் சாதாரண பெண் அல்ல, அது காமாட்சியம்மன். ஒளிப்பிழம்பாய் விளங்கும் அன்னையை பார்த்தவுடன் அவன் கண்கள் குருடாகி போயின. அவன் ஜமீன்தாரிடம் சென்று நடந்ததை கூறினான். இது தெய்வம் குற்றமாக இருக்கும் என்று கருதி ஜமீன்தார் பூஜைகள் செய்தார். அப்பொழுது அம்மன் அசிரீரியாக இந்த பகுதியில் வச்சிரந்தன் என்ற அசுரனை அழித்து அமைதிக்காக தவமிருக்கும் என்னை கண்ட மாடு மேய்ப்பவன் என்னுடைய ஒளி தாங்காமல் அவன் கண்களை இழந்தான். இன்னும் ஒரு வாரத்தில் இந்த ஆற்றில் பெருமழை பெய்து வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தின் மீது மிதந்து வரும் மூங்கில் பெட்டியில் நான் அமர்ந்து வருவேன். ஒரு இடத்தில் மூங்கில் புதர் கொண்டு அணையிட்டு பெட்டியை தடுத்து அந்த பெட்டியை எடுத்து வழிபட்டால் குருடனான மாடு மேய்ப்பவனுக்கு கண்கள் தெரியும். நெய்விளக்கு தவிர வேறு விளக்குகளையும் ஏற்றக்கூடாது. தேங்காயும் பழமும் நெய்வேத்தியம் செய்தால் போதும். அன்ன நெய்வேத்தியம் கூடாது என்று கூறியது. அம்மனின் வாக்குப்படி மழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் வந்தது. மஞ்சள் ஆற்றில் மூங்கில் பெட்டி ஒன்று மிதந்தும் வந்தது. பெட்டியை கண்டதும் அவர்கள் மூங்கில் புதர் அணையிட்டு அந்த பெட்டியை நிறுத்தினார்கள். கண்கள் குருடனான மாடு மேய்ப்பவன் அந்த பெட்டியை தொட்டவுடன் அவனுக்கு கண்கள் தெரிய வந்தது. காமாட்சி அம்மன் சக்தியை நேரில் கண்ட மக்கள் பக்தியுடன் வணங்கத் தொடங்கினர். தேங்காய் பழம் சூடம் பத்தி வைத்து அவசரமாக பூஜை செய்தார்கள். அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்படும் தேங்காய் உடைக்கப்படுவதில்லை, பழம் உரிக்கப்படுவதில்லை. பூஜை செய்த பின்னர்தான் தேங்காய் உடைக்கப்படும். இது வேறு எந்த கோவிலிலும் இல்லாத ஒன்று. இந்த கோவிலில் அன்ன நெய்வேத்தியம் செய்யப்படுவதில்லை. மூங்கில் அணையிட்டு நிறுத்தியதால் அந்த அம்மன் மூங்கிலினை காமாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். அம்மனின் வாக்குப்படி பெட்டியெடுத்த இடத்தில் கோவில் கட்டப்பட்டது. காமாட்சி புல்லால் வேயப்பட்ட குச்சி வீட்டுக்குள் அம்மன் பெட்டி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அடைத்த கதவிற்கு முன்பாகத்தான் பூஜை செய்யப்படுகிறது. சில 100 ஆண்டுகளுக்கு முன்பு இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் அடைக்கப்பட்ட கோவிலின் கதவு இன்று வரை திறக்கப்படவில்லை. தற்பொழுது அந்த அடைத்த கதவின் முன்பாக நாகபீடம் அமைக்கப்பட்டு காமாட்சி அம்மனுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மேடையில் இருந்தபடியே கோவிலின் குச்சி வீடு கலசம் கர்ப்பக்கிரக கலசம் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. கோவிலில் காணிக்கையாக பெறப்படும் நெய் இங்குள்ள மண்பானைகளில் ஊற்றி வைக்கப்படுகின்றன. இந்த நெய்யிற்கு எறும்பு ஈ வண்டு என்று ஏதும் வருவதில்லை, மொய்ப்பதும் இல்லை. சுவாமிக்கு அன்ன நெய்வேத்தியம் கிடையாது. துள்ளுமாவோ சிறந்த நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டு வருகிறது. சிறப்புகள்: கோவிலில் 24 மணி நேரம் அணையா நெய்விளக்குகள் உள்ளன. ஆடி முதல் 3 நாள் மஞ்சள் ஆற்றில் இருந்து பூஜை பொருட்கள் அடங்கிய கூடை தேவராட்டத்துடன் வருவது வித்தியாசமான நடைமுறை. திருவிழா காலத்தில் கோவிலில் அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தப்படும் நெய் சேகரிப்புக்காக சுமார் 50 மண்பானைகள் வைக்கப்பட்டு இருக்கின்றன. இவை அனைத்தும் 8 நாட்கள் திருவிழாவில் நிரம்பிவிடுகின்றன. தேவனாம்பட்டியை சுற்றியுள்ள சில கோவில்களுக்கு இங்கிருந்து நெய் மற்றும் நெய்வேத்திய பொருட்கள்
அளிக்கப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் போன்றே இங்கு பூஜை மண்டபத்தின் முன்பு கௌளி சின்னம், பல்லியின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு கௌளி குரில் கேட்டால் முக்கியமான ஒன்றாக உள்ளது. இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து நெய் ஊற்றி மனம் உருகி வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம். முற்பிறவியில் செய்த கர்ம வினைகள் காணாமல் போகும். திருமணம் தடைப்படும் பெண்கள் இவ்வாலயத்தில் பூ முடித்து பார்த்து உத்தரவு பெற்று திருமணம் நிச்சயிக்கின்றன. குழந்தை பேறு இல்லாதோர் தங்களது புடவை முந்தானையை கிழித்து கோவில் வளாகத்தில் உள்ள வில்வ மரக்கிளையில் தொட்டில் கட்டி செல்வார்கள். குழந்தை பிறந்த பின் குழந்தையை கருப்பு தொட்டிலில் படுக்க வைத்து தம்பதி இருவரும் சுமந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். கோவில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். கோவில் அமைப்பிடம்: தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவனாம்பட்டியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் மூங்கிலணை காமாட்சி அம்மன் திருத்தலம் அமைந்துள்ளது. காமக்கால் திவசம்: பூசாரி நாயக்கர் பரம்பரையில் கடைசி ஜமீன்தாரின் மனைவி காமாக்கால் தனது ஒரே மகனான பொம்மு லிங்குசாமியுடன் கோவிலுக்கு இருக்கும் காமாக்கால் அரண்மனை எனும் கட்டிடத்தில் வசித்து வந்தார். காமாக்கால் தன் பக்தியின் வலிமையால் அம்மனுடன் நேரடியாக பேசும் பெரு பெற்றாள். இரவில் தன் தாயார் தனியாக சென்று வருவதில் சந்தேகமடைந்தான் மகன். தாயை கோபித்து கொண்டார். அவளது அம்மா உண்மையை கூறி நிலையிலும் நம்பாமல் நானும் அம்மனை காண வேண்டும் என்று பிடிவாதம் செய்தாள். அன்றிரவு காமாக்கால் மகளை அழைத்து கொண்டு சென்றாள். காமாட்சி அம்மனை நேரில் கண்டு அவன் மண்டை வெடித்து சிதறியே இருந்தான். ஒரே மகன் தலை வெடித்து இறந்ததைக் கண்ட காமாக்கால் அம்மனிடம், எனது ஒரே மகனை எடுத்து கொண்டாயே, இனி நான் இறந்த பிறகு யார் எனக்கு திவச காரியங்கள் செய்வார் என வருந்தி கேட்டாள். உடனே அம்மன், வருத்தம் அடையாதே, நீ இறந்த பின் உன்னுடைய சமுதாயத்தினரையே கொண்டு உனக்கு திவசமிட செய்கிறேன் என்று வாக்களித்தார். காமாட்சிக்கால் தை மாதம் ரத சப்தமியில் மரணம் அடைந்தாள். அம்மனின் வாக்குப்படி அவளுடைய சமுதாயத்தினரே திவசமிட்டனர். காமாக்கால் மற்றும் அவள் மகன் சமாதிகள் கோவில்கள் இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் ரத சப்தமியில் கோவிலில் காமாக்கால் திவசம் கொடுக்கப்படுகிறது. திவசம் முடிந்த அன்றே கோவிலின் ஆண்டு திருவிழாவிற்கு முகூர்த்தக்கால் நடப்படுகிறது.